தமிழ்நாட்டு வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தலைமையில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற 2026 மகளிர் தின நிகழ்ச்சி தற்போது பெரிய சர்ச்சையாக மாறியுள்ளது. பெண்கள் நலம், கல்வி, சமூக பாதுகாப்பு போன்ற விஷயங்களை மையமாக வைத்து பல நலத்திட்டங்களை இந்த நிகழ்ச்சியில் விஜய் அறிவித்தார். தமிழ்நாட்டில் தனது கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறியதுடன், இது வெறும் ஆரம்பம்தான், வரும் மாதங்களில் இன்னும் பல கொள்கைகள் அறிவிக்கப்படும் என்றும் விஜய் தெரிவித்தார். ஆனா இந்த மகளிர் தின நிகழ்ச்சி தற்போது வேறு ஒரு காரணத்தால்தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்படுகிறது. ஏன் தெரியுமா? இந்த நிகழ்ச்சியில் உண்மையான கட்சி பெண்கள் அல்லது பொதுமக்கள் பெண்கள் அதிகமாக இல்லாமல் துணை நடிகைகளை வைத்து நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனால் இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே பெண்கள் நலனுக்காக நடத்தப்பட்டதா அல்லது ஒரு அரசியல் நிகழ்ச்சியா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் மேடையில் உரையாற்றிய விஜய் சமீபத்தில் தன்னை சுற்றி உருவாகியுள்ள சர்ச்சைகளை மதிப்பற்றவை என்று குறிப்பிட்டதும் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. அதே நேரத்தில் விஜயின் குடும்ப வாழ்க்கையை சுற்றி விவாகரத்து தொடர்பான செய்திகள் தற்போது பேசப்பட்டு வரும் நிலையில் அந்த சர்ச்சையை திசை திருப்புவதற்காகவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாகவும் சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். மகளிர் தின மேடையிலிருந்து ஒரு பெண்ணின் தனிப்பட்ட பிரச்சனையை குறைந்து மதிப்பிட்டதாகவும் இதுவே பெண்களை மதிக்காத அணுகுமுறை என்று சிலர் சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றனர். இப்போது விஜய் பெண்கள் நலனை மையமாக கொண்டு அறிவித்த திட்டங்கள் ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் இந்த சர்ச்சைகள்தான் தற்போது அரசியல் வட்டாரங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? விஜயின் இந்த மகளிர் தின நிகழ்ச்சி உண்மையில் பெண்கள் நலனுக்கான முயற்சியா அல்லது சர்ச்சைகளை மறைக்க நடந்த அரசியல் நிகழ்ச்சியா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள்.